அஞ்சடி வரும் மேலே அதில் முருக்கங்காய் தான் எடுத்துருக்கோம். இதை வந்து சேர்த்துக்கொள்வோம். பினாட்டு அந்த மாதிரி இருக்கு மேலே, பினாட்டு இருந்தால் முருக்கங்காயாக சேர்த்துக்கொள்வோம். பார்த்தீங்களா நீங்கள் செய்த வேலையை? ஒட்டு பிலாக்குட்டையும் காணல எனக்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன சமையல் செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து முருக்கங்காயும் பிலாக்கொட்டையும் தான் கறி வைக்க போகிறோம். பெரும்பாலும் முருங்கங்காயோட எல்லாமே போட்டு வைக்கலாம், கருவாடுகள். அதோட வந்து முருங்கங்காயும் பிலாக்கொட்டையும் மண்டாலே சொல்லி வேலையில்லை. இந்த மிரக்கறியோட மிரக்கறி இந்த இதுவும் சேர்க்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதோட வந்து மச்சம் நீங்களும் சேர்த்து செய்கிறாண்டா நீங்கள் இறால் போட்டு நல்லா இருக்கும். கருவாடு பொதுவாகவே முருங்கங்காய். இன்னொன்று வந்து முருங்கங்காய்க்கு வந்து இந்த பத்திய கறி இருக்குது தானே, குழந்தை கிடைச்சாக பத்திய கறி வைக்கிறதுக்கு இன்னுமே நல்ல ஒரு சிறந்த மிரக்கறின்னு தான் சொல்லணும். முருங்கங்காய் மிரக்கறி வகையில் நல்ல ஒரு அதோட முருங்கங்காயம் வந்து இப்போ சரியான விலை கிட்டத்தட்ட 1300. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி முருங்கங்காய் நல்ல ஒரு முருங்கங்காய் தான். இந்த சீசன் தொடங்கி முடிகிற வரைக்கும் முருங்கங்காய் விலை வந்து குறைய இல்லை, நல்ல விலையாகவே தான் இருக்குது. அதோட உங்களோட இடங்களில் என்ன விலை போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட வந்து பிலாக்கொட்டையை வந்து என்ன செய்ய போகிறோம்னா, பிலாப்பழத்தை இருந்து உடனே பிடிக்கி தான் எடுக்க போகிறோம். அப்படியே அதுவும் கூலன் பிலாப்பழம் கொண்டு வச்சிருக்கிறோம். அதிலிருந்து பிலாக்கொட்டை பிடிங்கி எடுக்க போகிறோம், எடுத்து தான் கறி வைக்க போகிறோம். அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். என்ன முருங்கங்க இந்த நீளத்தை பார்த்தீங்களோ? இப்போல நீளம் வந்து வரும் கிட்டத்தட்ட இது ஒரு 4 அடி வரும் மேலே, 5 அடி வரும் மேலே. அதில் முருங்கங்காய் தான் எடுத்துருக்கோம். இது இந்த கைபரட் முருங்கையானு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். ஒரு முருங்கை என்றால் அந்த அளவு நீளத்துக்கு வராது. இப்போ வந்து பிலாப்பழம் இருக்குது. இந்த கூழாம்பிலாப்பழம் வந்து வெட்டுறதுக்கு வந்து கத்தி தேவையில்லை, அப்படி கையாலேயே நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அப்படியே பிரிங்கப்பா. ஐயோ, அப்படியே மேலால தோலை உரிச்சா நரம்புல அப்படியே பிலாச்சுளி எல்லாம் அப்படியே இருக்கும். பிடிங்கி சாப்பிடலாம். இந்த கூழாம்பிலாப்பழத்துக்கு தான் இப்படி செய்யலாம். மற்ற இது கன நேரம் வைக்கல, அது கைப்பட்டா புளிச்சு போடும். இந்த இப்போ நாங்கள் இதால் எடுப்போம். இந்த சுளையில் எடுத்துக்கொள்வோம். என்ன இதுக்கு எடுத்து போடுவோம். அண்டைக்கு ஒரு கால் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் மற்ற இந்த கூழாம்பிலாப்பழம் இனம் வந்து இப்போ சரியாக குறைஞ்சி கொண்டு வந்துட்டு. இந்த விதையில் 2-3 போட்டால் முளைக்குதோ தெரியல். இது உண்மையிலுமே இந்த இதை எடுத்து சாப்பிட்றது சில பேர் ஜோசிப்பினம் இந்த இது வந்து சாப்பிட சில பேர் பஞ்சு போடுவேன் தெரியுமா, அந்த தொண்டைகளுக்கு சிக்கி போடும். சின்னாக்களுக்கெல்லாம் கொடுக்குறது அவதானமாக கொடுத்துக்கொள்ள வேணும். புட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். அப்படி இருக்கான்னு பாருங்க. இப்போ கையால் சும்மா அப்படியே. மற்றது கூடுதலாக வந்து இந்த பிலாப்பழம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்காம விடுறது நல்லது. நல்லது. அந்த வயிற்றுக்கு புளிக்கிற தன்மைகள் அது எல்லாம் இருக்குது. பெரிய விழாப்பழங்கள் ஓகே, அந்த பெரிய எங்கட மற்ற விழாப்பழம் ஓகே. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கறிக்கு காணுமா? இப்போ விழா கொட்டை எடுக்கிறோம். இப்போ இவ்வளவு நாங்கள் இப்போ பிலா கொட்டை தான் எடுக்க போகிறோம். மற்றது வச்சாலும் புளிச்சு போடும், புளிங்கி எடுங்க பிள்ளை. அது இப்போ சாப்பிடலாம். இந்த பழம் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அதாவது சாப்பிட கூடாதுன்னு இல்லை, சாப்பிடலாம். கொஞ்சம் அந்த இப்படி நல்ல கரைஞ்ச பழமாக இல்லை இருக்கிறது. அது வந்து சாப்பிட நல்ல இனிப்பு. அப்பா புட்டு இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். கிடக்குதா புட்டு எதுவும் காலமே வச்சது? பழஞ்சோறு தான் கிடக்கும். அப்படி இருக்கு இனிப்பு, நல்ல இனிப்பு. நல்ல சரியாண்ணா. ஆனால் அஞ்சால மாட்டுக்கு போட்டு விட்டா மாடு அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுக்காக தான் இப்போ இப்படி எடுக்கிறேன் நான். அப்படியே மாட்டுக்கு போ. மாடு இங்கே பிறந்தல்ல இல்லை, ஆனால் மாட்டுக்கு வேறு மாடுகள் அங்கே போட்டு விட்டா வேறு மாடு வந்து சாப்பிடும். அப்படியே பேக்கோட தூக்கி கொண்டு போங்க. பேக்கோட கீழே ஒன்றும் கொண்டுப்படாது. இப்போ வந்து சுட சுட பிலாக்கொட்டை எடுத்தாச்சு. இவ்வளோ காணும் உங்களுக்கு கறிக்கு. இதை வந்து உடைச்சி நாங்கள் மேல் அந்த தோல் இருக்குது தானே, அதையும் அப்படியே உரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இங்கே பார்த்தீங்கன்னால் சிரட்டையில் கஞ்சி வந்திருக்குது, அதுவும் பழங்கஞ்சி. இங்கே 2 பேர் வந்து கஞ்சி தான் குடிக்கணும்.
காலமை சாப்பாடு எங்களுக்கு இன்றைக்கு பழங்கஞ்சி தானே. எப்படி இருக்குது கஞ்சி? பழப்பா இது பின்னாட்டு பினாட்டு அந்த மாதிரி இருக்குமா? பினாட்டு இருந்தா நல்ல வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கு, குடிக்க அந்த மாதிரி தான் இருக்கு. தேசி புளியும் போட்டுருக்கு, தேங்காய் பால், தேசி புளி தேங்காய் பால் எல்லாம் போட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்களென்றால் உடனே பழத்தில் எடுத்தபடியாக பிளாக்கொட்டை கொஞ்சம் அந்த உரிக்க கஷ்டம், வளர்க்குறது கூட. ஏதோ பிளாக்கொட்டை இப்போ நீங்கள் காய வச்சுட்டு இப்போ பிடிங்கிட்டு காய வைக்கணும். ஒரு நாள் 2 நாள் காய வச்சா டக்கண்டு உரிக்கலாம் தோல். ஒரு மணத்தியாலும் இந்த வெயிலுக்கு இப்போ காய வச்சு போட்டு உரிச்சாலே அந்த இலவாக வந்து உரிப்பட்டுடும். இந்த மேல் தோலையும் அப்படியே நீங்கள் சுரண்டி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்தியான் கறிக்கேற்ற மரக்கறியெல்லாம் இதில் கிடக்குது நம்ம மேசையில். பிளாக்கொட்டையும் அப்படியே தோலெல்லாம் முடிஞ்சது. என்ன இந்த சரியான வளர்க்குற தன்மை இருக்குது என்ன இந்த மேல் தோல் கிறிஸ்மஸ் விட்ட மாதிரி. அதுதான் காஞ்சதுன்னா இந்த பிரச்சனை இல்லை. இல்லாட்டி காஞ்சதுன்னா என்ன செய்யலாம்? காஞ்சதுன்னா வளர்க்காத தேங்காயால் அப்படியே நெரிச்சு விட சரி. கத்தியெல்லாம் பாக்குது இதையும் அப்படியே நாங்கள் தேங்காயால் உடைச்சு கொள்ளலாம். தேங்காயால் உடைக்க என்ன ஆக கொஞ்சம் சின்னனாகவும் பெறும். அது பொரிக்கிறதுக்குன்னு சொன்னால் நீங்கள் தேங்காயால் நெரிச்சு போட்டு பொரிச்சு கொள்ளலாம். பிள்ளாக்கொட்டை பொரிச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும், புட்டுக்கு நல்லா இருக்கும். அவிச்சு துவைக்கிறது வறுத்தாலும் நல்லா இருக்கும். இதோட முடிஞ்சது. நீ சமையலை தூங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கங்காயம் அதோட வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுவேன். இந்த பெரிய நீளமான முருங்கங்காய் அதோட வந்து இப்படி மேல் தோலை மட்டும்தான் நாங்கள் இப்படியே சீவி எடுக்க போகிறோம். நான் நினைக்கிறேன் 2 முருங்கைக்காயும் பட்டி போட துண்டுகளை விளைக்க ஒரு சட்டி நிரம்பும் போல நேமான துண்டு விழுமല്ലോ. அதோட வந்து நிறைய பேர் இருந்தானே காணும் போல முருங்கங்காயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா துண்டுகளாக நாங்கள் வட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நடுவால் பிளந்து விடுவோம். இங்கே பாதியாக்கி போட்டும் போடலாம். அப்படியே பிளந்து விட்டாலே அதெல்லாம் நல்ல உப்பு உரைப்பு எல்லாமே சேரும். இருக்குது சில முருங்கங்க நல்ல களிக்காயாக இருக்கும். இப்போ பிளந்து போட்டிங்கன்னா இப்போ அவிஞ்சி விரைக்க வந்து இந்த தசை இருக்குது தானே, இதுகள் வந்து அப்படியே கரைஞ்சிடும் நல்லா. அதுக்காகத்தான் இப்படி முழு துண்டுகளாக இப்படி பிளந்துட்டு போட்டால் அப்படி கரையாது உங்களுக்கு. முருங்கங்காயெல்லாம் அளவான துண்டுகளாக எல்லாம் பட்டி எல்லாம் நாங்கள் பிளந்து எல்லாம் எடுத்துட்டோம். அதோடு வந்து பிளாக்கொட்டையெல்லாம் உடைச்சி எல்லாம் துப்புரவாக்கி எடுத்தாச்சு. அதேமாரி வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் புளியெல்லாம் கரைச்சி எல்லாமே கறிக்கு எல்லாம் ஆயுதப்படுத்தியாச்சு. முருங்கங்காய் கறிக்கு வெந்தயம் வந்து கூட போட்டுக்கொள்ளுங்க, நல்லா இருக்கும் வெந்தயம் கூட போடுக்க. இப்போ வந்து நாங்கள் அடுப்பு மாரி உடனே பிடுங்கி களைக்குள்வார் கருவேப்பமில்லை. இப்போ வந்து அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் வந்து இந்த தாஜிக்கெல்லாம் வைக்க போகிறோம். கொஞ்சம் கூடுதலாக நம்ம இருக்குங்காண்டபடியே எங்கள்கிட்ட இருக்கிற அந்த மண் சட்டி வந்து காணாதேண்ணே. இப்போ வந்து இந்த தாஜிக்கு வச்சுக்கொள்வோம். தாஜி சூடாகட்டுக்கும். சட்டி வந்து சூடாகிட்டுது. தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகை போட்டுக்கொள்வோம். அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டுக்கொள்வோம். என்ன இப்படி போய்க்குது? அது அந்த சிரட்டை வச்சு நான் நல்லா மூளாட்டம் வந்து சிரட்டை எரியுது. வெங்காயம் பச்சை மிளகாய் வதம் கட்டுக்கும். அதோட பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிற கருவேப்பமிலையும் சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு அப்படியே வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முருங்கங்காயை சேர்த்துக்கொள்வோம். இப்படியே முருங்கங்காயை நாங்கள் பிரட்டி விடுவோம்.
நண்டு கால்கள் மாதிரி இருக்கு என்ன இப்படியே முருங்கங்காய் வதங்கட்டுக்கு நாங்கள் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு கருத்து வந்து பார்ப்போம். அந்த வெந்தய வாசமெல்லாம் நல்ல வாசமாக இருக்கு ஏன்னா பாருங்க அந்த நிறமெல்லாம் மாறி முருங்கங்காய் உலகம் எங்களுக்கு வதங்கிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து கழுவியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற பிலாக்கொட்டை இருக்குதாங்க இதை வந்து சேர்த்துக்கொள்வோம். அதையும் இப்படியே கலந்து விடுவோம். இந்த பிலாக்கொட்டை எங்களுக்கு நல்லா அவிய போனோம். அதனால் என்ன செய்ய போகிறாங்கன்னா 2ஆம் தரம் எடுத்த பால் இருக்குதாங்க தேங்காய் பால் 2ஆம் தரம் எடுத்துருக்குறோம். இந்த பாலை சேர்த்துக்கொள்வோம். இப்படியே இந்த பிலாக்கொட்டையெல்லாம் அவியட்டுக்கு பிலாக்கொட்டை அவிய விட்டு தான் நாங்கள் வந்து உப்பு சேர்க்க வேணும். இப்படியே இந்த பாலில் நல்லா அவிஞ்சு கொண்டு வரட்டுக்கு மூடி விடுவோம். பிலாக்கொட்டையெல்லாம் சேர்த்தது எங்களுக்கு அவிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். பிலாக்கொட்டை உங்களுக்கு கொஞ்சம் அவிஞ்சிட்டுது, அரைவாசிக்கிட்டவா அவிஞ்சிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கொள்வோம். அதோடு பார்த்திங்கன்னா கறிக்கு தேவையான அளவு தூளும் சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் கூடுதலான முருக்கங்காண்டபடியாக கொஞ்சம் கூட தூளை சேர்த்துக்கொள்வோம். என்ன காணும். இப்போ இதோட என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறோம் தானே அதை வந்து விட்டுக்கொள்வோம். இப்போ வந்து இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். பால் நல்லா கொதித்து அந்த தூளெல்லாம் நல்லா சேர வேணும். கொதித்து அப்படியே முருங்கங்காய் கறி நல்லா வத்தி பிரட்டல் கறியாக வரணும் எங்களுக்கு. இன்னொரு அப்படியே கொதிச்சு கொண்ட விரட்டுக்கு நாங்கள் பிறகு வந்து புளி சேர்த்துக்கொள்வோம். இப்போ அப்படியே மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முந்தி பழைய காலங்களில் வெறும் ஒரு விசில் ஊதி என்று சொல்லுவோம். அது ஊதி காட்ட போகிறோம். ஊதி காட்டுங்க. நல்ல சத்தம் தானே. சரியா. இப்போ நாங்கள் இருக்கா திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு தானே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பற்ற வேணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்குறோம். அதை வந்து விட்டுக்கொள்வோம். அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் இணைப்பிங்க உள்ளி சேர்க்கை இல்லையாண்டு இப்போ உள்ளி வந்து நாங்கள் இடித்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக மிளகும் போட்டு கொஞ்சமாக வந்து நச்சீரகம் போட்டு இடித்து வச்சுருக்குறோம். உள்ளி வந்து இந்த கறிக்கு வந்து நிறையவே போட்டுக்கொள்ளலாம். அதை வந்து இப்படியே கலந்து விடுவோம். இன்னொரு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தால் சரி காணும் எங்களுக்கு. அடுப்பு சின்ன சட்டி பெருசு, அதெல்லாம் கொஞ்சம் அவதானமாக பார்க்கணும். டக்குன்னு பிரட்டி விட்டுருங்க. இப்படியே மூடி விடுவோம். வத்தி கொண்டு வேற எடுக்கமே. ஓ இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு. நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு இதை விடவும் நீங்கள் மற்றபடிலாம் இப்போ நாங்கள் மதியம் சோறோடு சாப்பிடபடியா பிலாக்கொட்டையெல்லாம் அடிக்குள்ளே ஓடுது. இங்கே இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்காமல் பிரிஞ்சு இப்படியே முதல் இறாக்குவோம். வேணா இறக்கி வச்சுட்டு நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா சோறு சமைச்சிருக்க அதுவும் வெள்ளைச்சோறு, கீரை கறி. இன்றைக்கி 2 தான் கறி. ஏன்னா முருங்கங்காயும் பிலாக்கொட்டையும் அதோட வந்து கீரை கறி. இப்படி அப்படியே வற்றி கொண்டு வந்துட்டு குழம்பு
இந்த பிலாக்கொட்டையும் உண்டு அப்படியே வருகுதேண்ணா. ஒன்று தான் வருமா? மூண்டு வந்துருக்கு. ஓ இந்த கணக்காக போடலாம் பிலாக்கொட்டை சாப்பிடுவோம் மேனி நாங்களேண்ணா. ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா. அதோட வெள்ளை அரிசி சோறு, முருங்கைக்காயும் வாசம் மட்டும் உண்மையாக தான். வெந்தயம் கூட போட்டால் நல்ல வாசமாக இருக்குது. சுஜி பார்த்தீங்களா நீங்கள் செய்த வேலையை? ஒட்டு பிலாக்கொட்டையும் காணல, எனக்கு கோப்பம் மாறிட்டு. பிலாக்கொட்டை விருப்பமாக மாறி போயிட்டு ஓ எனக்கு விருப்பம் உண்மையா. கடைசியில் ஒரு பிலாக்கொட்டை விட்டுடுது. நல்ல என்னன்னு சொல்கிறோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிலாக்கொட்டை. முருங்கைக்காய் இன்னும் சாப்பிட இல்லை. அதான் சாப்பிட்டு பார்க்கல, சுடுவது சுடுது சரியா. எனக்கு முந்தி முருங்கங்காய் விருப்பமே இல்லை தெரியுமா. முருங்கங்காய் தூள் கறி விருப்பம் இல்லை, சொதி வச்சா சொதிக்க மட்டும் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ எனக்கு முருங்கங்காய்ண்டா அது தனி விருப்பம். முருங்கைக்காய் சூக்கான கறி புரோட்டா கறி கூட இப்போ அப்படி ஒரு பட்டும் படம் அந்த குழம்போடையே சாப்பிட்டு கொள்ளலாம். அதை விட பிடிச்ச உடனே பிராட்டி சாப்பிட்றதுக்கும் அது சொன்ன சாப்பிடும். அந்த இறைச்சி கறி சட்டி, மீன் கறி சட்டியில் மாதிரி பிடிக்க பிராட்டி சாப்பிடும். முருங்கங்காய் மரக்கறிகள்லேயே முருங்கங்காய் நல்லா இருக்கும் பிடிக்க பிராட்டி சாப்பிடும். கையை புற ஒரு மதியாதால வாசம் அடிக்கும். முருங்கங்காய் வாசம். அதுக்கு வெள்ளமாக போட்டு இருக்கணும் அந்த பிடிக்க பிராட்டி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு. ஏன்னா முருங்கை மரம் வைக்கலாம், இப்போ குரங்கு விடுது இல்லையா, அதான பிரச்சனை. இலையிலே பிடுங்கி கொள்ளையில்லாத அளவுக்கு இலையிலே பிடிச்சி கொண்டு போகுது. நல்லதான் இருக்கு. சொல்லி வேலை இல்லை உண்மையா. அது பிள்ளையான நேரம் வாங்கி சமைக்கணும். அதுன்ற ருசி வேறு. வெள்ளனையை சொல்லி போட்டாரு. அப்படி தானே இருக்குது இப்போ. இல்லை நாங்கள் 10 ரூபா கேட்க ருசி இருக்கா. விலை கூட. இந்த முருங்கங்காயிலே அந்த தோல் சாப்பி சாப்பிடணும் மட்டும் சொல்லிவினேன். ஓ கல்சியம் முருங்கங்காய் சாப்பிட்டா மத்தியப்படும். திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மத்தியான சாப்பாடு தானே கூடுதலாக. நல்ல ஒரு சாப்பாடு. கூடுதலாக நாங்கள் பின்னேரங்கள்லாம் காணொலி எடுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து மத்தியான சாப்பாடு தான், நல்ல ஒரு சாப்பாடு. உண்மையாக அந்த என்ன சொல்கிற மச்சம் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு திருப்தியான சாப்பாடுன்னு சொல்லணும். நல்ல ஒரு சுவையும் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. ஓ மச்சத்தை விட இது நல்லா இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். ஓ முருங்கங்காய் தூள் சாப்பிடணும். ஓ இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.